ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட் உங்களை மிஸ் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம் ரெஸ்டிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்டிக் ஆகுதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது எங்கிட்ட போஸ்ட் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். King of Wands, King of Pentacles, the Star, Three of Swords, Ace of Cups. Okay. Bottom of the deck, Six of Cups. Aloneness, ordinaries, the rebel, the boredom, slowing down, bottom of the deck, patience. Okay. Five of Pentacles, Magician, Page of Pentacles, Three of Cups, Four of Wands, bottom of the deck, Eight of Pentacles. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் எந்த டாபிக் பற்றி பார்க்குறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களோ, ஸோ அதை பற்றி பார்க்குறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்டேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே 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 நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் பேலன்ஸ் ஆன ஒரு பர்சன். ஓகே, எமோஷ்னல் கொஞ்சம் மெச்சூரிட்டி உள்ள ஒரு பர்சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். மெச்சூரிட்டி மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன். ஸோ அந்த பர்சன் தன்னோட லைஃப்பில் வந்து தன்னோட லைஃப்பில் வந்து எல்லாமே இந்த பர்சன் நினைக்கிற மாதிரி நடக்கும். அந்த தான் ஆசைப்படுற விஷயங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, ஸோ என்ன இப்போ என்ன சொல்கிறது, ட்ரீம் காண்ற ஒரு பர்சன் கூட சொல்லியிருக்கேன். தன்னோட லைஃப் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், என்னோடய ஃபேமிலி எப்படி இருக்கணும். ஸோ அதை வந்து ஒரு அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொசீஜர் மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ரொம்ப பிளானிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். என்ன பண்ணாலும் பக்காவாக பிளான் போடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நான் அப்போ சொல்லிவிட்டு எமோஷ்னலாக கொஞ்சம் பேலன்ஸ் ஆன ஒரு கேரக்டர், மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ அந்த பர்சனுக்கு இப்போ மெச்சூரிட்டி கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் பேலன்ஸ் மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் சொல்லும்போது அவங்க லைஃப்பில் அதுக்கு அந்த பர்சன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட கெரியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட மணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப், பார்ட்டி, செலிப்ரேஷன், லைஃப்பில் என்ஜாய்மெண்ட், ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பர்சனோட கேரக்டர்ஸ் அந்த மாதிரி. ஆனால் அந்த பர்சனுக்கு வந்து எமோஷனல் அட்டாச்மெண்ட் மட்டும் அந்த பர்சனுக்கு யாரு கூட பிடிக்காது. ஏன்னா அந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே என்னென்னா தான் வந்து ஒரு இண்டிபெண்டாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் எதிர்பார்த்த மாதிரி என் லைஃப் இருக்கணும்னா நான் வந்து யாரு கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் வச்சுக்கூடாது. மேபி நான் யாரு கூட அப்படியே எமோஷனல் அட்டாச்மெண்ட் நான் வச்சுருந்தாச்சுன்னா ஸோ அவங்களுக்கு நான் அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து எனக்கு அவங்க என்ன கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்து இண்டிபெண்டாக வாழணும். ஸோ நான் ஒரு லைஃப் ஜீவிக்கிறேன்னா அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ என்னை யாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. என்னை கண்ட்ரோல் பண்ணது ஒன்லி நானாக தான் இருக்கணும். ஸோ இன்னொரு பர்சன் மேபி இன்னொரு ரிலேஷன்ஷிப் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சுன்னா அது எனக்கு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். அப்போ இந்த பர்சனுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து இருக்காது. ஏன்னா எமோஷனல் அட்டாச்மெண்ட் பிடிக்காது. ஏன்னா இவங்க வந்து
லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய ஒரு கேரக்டர். தன்னை தன்னை வந்து தான் தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கிட்டும் எமோஷனலாக கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா இந்த பர்சனுக்கு அது ஒரு பயம், ஒரு பேடின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த பர்சனுக்கு மைண்டுக்குள்ளே என்னென்னா, நான் வந்து யாரையாவது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டேன், இல்லைங்க ஒரு லவ்வுக்குள்ளே போயிட்டேன்னா அவங்க என்ன கண்ட்ரோல் பண்ணுவாங்க, சில ரூல்ஸ் போடுவாங்க. ஸோ அவங்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் ரெடி இல்லை. ஏன்னா எனக்கு அது இஷ்டம் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு சந்தோஷமான லைஃப் கிடையாது. அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்டான ஒரு லைஃப், ஒரு அடிக்டான ஒரு லைஃப். ஸோ அந்த லைஃப் எனக்கு இஷ்டம் இல்லை. நான் வாழ்ந்தேன் எனக்கு இஷ்டம் மாதிரி. ஸோ நான் ஒரு 10 நாள் வாழ்ந்தாலும் ஸோ அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ரொம்ப என்ஜாய் பண்ணணும், எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் இருக்கணும், இண்டிபெண்ட் இருக்கணும். ஸோ என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஆனால் இந்த பர்சன் வந்து உங்களுக்கு லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஓகே, லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ராய்ட் உண்டு. ஓகே, ஷோராக என்ட்ராய்ட் உண்டு, லைட் ஆஃபர் கொடுத்து என்ட்ராய்ட் உண்டு. ஏன்னா ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு யாரு கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் பிடிக்காது. அப்போ உங்ககிட்ட ஒரு லைட்டாக ஒரு ஆஃபரும் கொடுத்து உங்கள் லைஃப்பில் என்ட்ராயிருக்காங்கன்னா இந்த பர்சனை மீறி ஒரு அட்ராக்ஷன். இந்த பர்சன் என்னதான் இப்போ உங்களை பார்க்குற டைம், உங்கள் கூட பேசுகிற டைம், இல்லைன்னா ஃபஸ்ட்டு உங்களை மீட் பண்ண டைம் இருக்கட்டும், உங்க கூட பழகிற டைமாக இருக்கட்டும், இந்த பர்சன் என்னதான் தன்னோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாலும் இந்த பர்சனை மீறி ஒரு அட்ராக்ஷன், ஒரு வைப், ஒரு உங்ககிட்ட இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ அதனால இந்த பர்சன் வேற ஏன்னா இப்போ அந்த பர்சனோட கண்ட்ரோலை மீறி உங்ககிட்ட பேசணும், உங்கள் கூட பழகணும் ஒரு எண்ணம் அந்த பர்சனுக்கு அதனால அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு லைட்டாக ஒரு ஆஃபரை கொடுத்து இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ராய்ட் உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெஜிஷியன் ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஒரு பர்சனை கிடையாது. ஸோ அந்த பர்சன் பயங்கர மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் தான் நினைக்கக்கூடிய விஷயத்தை அடையக்கூடிய ஒரு பர்சன், தான் நினைக்கிறத சாதிக்கக்கூடிய ஒரு பர்சன். தனக்கு லைஃப்பில் என்ன வேணுமோ அது எல்லாமே இந்த பர்சனோட மைண்ட் பவரால் அவங்க அட்ராக்ட் பண்ணி எடுத்துருப்பாங்க. அது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே தன்னோட மைண்டு பவர்னால் அட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, அப்போ இந்த ரிலேஷிப் வந்து ஒரு மேஜிக்கலான ஒரு ரிலேஷிப், ஒரு மிராக்கலான ஒரு ரிலேஷிப். ஓகே, அப்போ இந்த பர்சன் வந்து இந்த லவ் வந்து 2 பேருமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணும், 2 பேருமே கஷ்டப்படுத்தும், 2 பேருமே சேஞ்ச் ஆகுவீங்க. இது ஒரு டிவைன் லவ், ஒரு ட்ரூ லவ்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷிப்பில் ஒரு யூனிவர்ஸோட ஒரு ப்ரொடெக்ஷன் இந்த ரிலேஷிப்பில் உண்டு. ஏன்னா இது ஒரு மேஜிக்கலான ஒரு ரிலேஷிப். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ லைட்டாக அந்த பர்சன் உங்கள் லைஃப் ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராய்ட்டு உண்டு. பட் இதில் வந்து என்னென்னா ஆக்சுவலி இது வந்து இவர் கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் பேலன்ஸான ஒரு கேரக்டர். இவருக்கு கண்ட்ரோலை மீறி உங்களோட தாட் இந்த பர்சனுக்கு வரணும், உங்கள்கிட்ட பேசணும், அதனால அந்த பர்சன் உங்கள் லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராய்ட்டு உண்டு. பட் இந்த இவருக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக உண்டு. அது ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைங்க ஒரு பர்சனாக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக இதில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இந்த ரிலேஷிப்பில் ஹெவியாக உண்டு. ஓகே, அப்போது ஒரு கட்டத்தில் இந்த பர்சனுக்கு வந்து தேர்ட் பார்ட்டியாக நீங்களான்னு சூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த பர்சன் இப்போ என்ன செல்ஃபிஷாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு. ஓகே, ஏன்னா நமக்கு 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த கார்டு பார்க்குற டைமில் நமக்கு தெரியுது 2 பேர் கீழே இருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பர்சனுக்கு ஒரு டபுள் சுச்சுவேஷன் வருது. தேர்ட் பார்ட்டியாக நீங்களாக ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய டைமில் இந்த பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு உங்களை வந்து மைண்ட் பண்ணாமல் அப்படி எனக்கு தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு இந்த பர்சன் முடிவு எடுத்துட்டு. ஸோ இந்த ரிலேஷிப்பில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சடன் செப்பரேஷன் ரிலேஷிப்பில் யூனிவர்ஸாகவே கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த பர்சனுக்கு உங்களை மைண்ட் பண்ணலை. ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு இந்த பர்சன் போயிருப்பாங்க. ஏன்னா இவரால் போகவும் முடியும். ஏன்னா இந்த பர்சனுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் யாரும் கூட பிடிக்காதுல்ல. மேபி அந்த பர்சன் உங்கள் கூட ரிலேஷிப்பில் இருக்கக்கூடிய டைமில் கூட பெரிய லெவலில் ஃபீலிங்ஸே எமோஷன் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து இவங்க கிட்ட எல்லாத்தையும் தொடர்ந்து சொல்லியிருப்பீங்க. நீங்கள் எமோஷனல் ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிருப்பீங்க, இவருக்கு அடிக்ட் ஆகிருப்பீங்க. பட் இவர் உங்ககிட்ட பழகும் போதே செல்ஃபிஷாக தான் பழகிருக்காரு. ஓகே, ஏன்னா செல்ஃபிஷாக தன்னோட கண்ட்ரோலில் தான் இவர் நின்றுப்பார். ஏன்னா இவருக்கு இவரோட மைண்டுக்குள்ளே எப்போயுமே ஒரு தாட் உண்டு, நம்ம வந்து யாரு கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகிடக்கூடாது. அப்படி எமோஷனல் அட்டாச்மெண்ட் நமக்கு ஆகிடுச்சுன்னா நம்மளோட பவர் அந்த இடத்துல போயிடும். ஸோ இவங்களுக்கு நம்ம அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், இவங்க என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டைம்லேயே செல்ஃபிஷாக இவங்க நின்றுருக்காங்க. பட் அது உங்களுக்கு தெரியலை. பட் அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய டைமில் அந்த பர்சன் செல்ஃபிஷாக உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டி கூட போயிருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு
செப்பரேஷன் ஸ்டேட்டு கொண்டு வந்துட்டு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஓகே ஓகே. அப்போ இந்த செப்பரேட் சுச்சுவேஷன் நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் எமோஷ்னலி கனெக்டட், இந்த பர்சனுக்காக நீங்கள் ஸ்டில் வெயிட்டிங். ஓகே, இவங்க எப்பண்டா திருந்துவாங்க, எப்பண்டா மாறுவாங்க, ஸோ எப்போ இவங்க நமக்கு ஒரு கமிட்மெண்ட் தருவாங்க. பட் இந்த செப்பரேஷனில் 2 பேருமே காண்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டு. ஸோ நீங்களும் காண்டாக்ட் பண்ண முடியாது, ஸோ அவங்களும் காண்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சடன் செப்பரேஷன் வந்துட்டு, ஸோ காண்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்கள் கிரியேட் ஆகிட்டு. ஓகே, இப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து ஒரு ஸ்டார் ஆகும். ஸோ ஸ்டார் சொல்லும்போது அந்த பர்சனுக்கு வந்து அந்த பர்சன் ஃபேமிலியாக இருக்கட்டும், அந்த பர்சன் இருக்கக்கூடிய, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், பயங்கர மைண்ட் பவர் உள்ள பர்சன், தனக்கு தேவையான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு பர்சன். அப்போ அந்த பர்சன் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஸ்டார். ஓகே, ஏன் ஸ்டார் சொல்லும்போது எல்லாருமே இந்த பர்சனை வந்து மதிப்பாங்க, எல்லோரும் பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பர்சனோட கேரக்டர், இந்த பர்சனோட பிஹேவியர் எல்லாருமே அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு எப்பவுமே சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஏன்னா இந்த பர்சனை யாருக்கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் வச்சுக்க மாட்டாங்கல்ல. ஸோ யாருக்கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டால் அந்த பர்சன் லைஃப்பில் ஃபீலிங்ஸ் இருக்கும், ஒரு சேட்னஸ் இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும். பட் இந்த பர்சன் யாருக்கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் வைக்கிறதுனால ஸோ எப்பவுமே ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அதனால எல்லாருமே சமூகத்தை இந்த பர்சன் கிட்ட அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஓகே, பட் இந்த செப்பரேஷன் வந்து வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, இந்த டோட்டலாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் எட்டிருக்குது. ஓகே, ஸோ இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ என்ன ஆகட்டும், இந்த பர்சனுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கடந்து போகிறது ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் ஆகிட்டு. ஓகே, மேபி இந்த பர்சனோட ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம். ஏன்னா இந்த பர்சனோட ஒவ்வொரு நாளையும் இந்த செப்பரேஷனுக்கு அப்புறமும் இந்த பர்சன் என்னதான் அந்த பர்சன் எமோஷனலாக யாரு கூட கனெக்ட் ஆகட்டாலும், சந்தோஷமாக ஜீவிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாலும் மனசுக்குள்ளே அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும்ல. ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தந்துட்டுலாம், உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதம் வந்து தவறான ஒரு அது வந்து ஒரு மிஸ்பிஹேவியர் மாதிரி உங்ககிட்ட ப்ராப்பராக நடந்துட்டுல. ஸோ அப்போ அந்த பர்சனுக்கு நாட்கள் போக போக ஒரு குற்ற உணர்ச்சி ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, நான் நடந்துக்கிட்டது சரியில்லை, இந்த பர்சனுக்கு கூட நான் பிஹேவ் பண்ணிட்டது சரியில்லை. ஸோ அதாவது குற்ற உணர்ச்சி இந்த பர்சனை வந்து ஒவ்வொரு நாளுமே இந்த பர்சனை வந்து கஷ்டப்படுத்துது. ஓகே, ஸோ அப்போ நாட்கள் போக போக இந்த பர்சனுக்கு வந்து அதுவும் ஹார்ட் பிரேக்காகவே மாறிட்டு. அப்போ உங்களோட தாட் வரக்கூடிய டைமில் அந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே இந்த பர்சன் கூட நம்ம பிஹேவ் பண்ணிட்டது சரியில்லை, நம்ம இந்த பர்சன்கிட்ட நாங்கள் பிஹேவ் பண்ணியிருக்கோம், ஸோ இவங்ககிட்ட நம்ம நடந்துக்கிட்டது, அது அந்த பர்சனுக்கு ஒரு ஓவர் திங்கிங், ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி ஆகும். ஸோ அது அந்த பர்சனோட குற்ற உணர்ச்சி உங்களை பற்றின தாட் வரக்கூடிய டைமில் நான் பண்ணது சரியில்லை, ஸோ பாவம் அவங்க அந்த சுச்சுவேஷனை எப்படி ஓவர்டேக் பண்ணுறாங்க, பாவம் இல்லை. ஸோ அந்த மாதிரி குற்ற உணர்ச்சி வரக்கூடிய டைம் அந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹார்ட் பிரேக் சுச்சுவேஷன் எடுத்துட்டு. ஸோ அது தேர்ட் பார்ட்டினால தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேட் ஆகிட்டு. அப்போ அதாவது பர்சனுக்கு வேறு வழி இல்லை. ஓகே, அந்த டைமில் தேர்ட் பார்ட்டி இங்கே ஹெவியாக இருக்கிற ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு, அப்போ தேர்ட் பார்ட்டினால இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஹார்ட் பிரேக் சுச்சுவேஷன் வந்துட்டு. அப்போ அந்த பர்சனுக்கு அந்த டைமில் வேறு வழி இல்லாமல் அந்த பர்சன் தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த பர்சனுக்கு அதை நினைக்க ஒரு பயங்கர வலி, பயங்கர வேதனை ஆகிட்டு. இந்த பர்சனை நான் வந்து நினச்சேன், அந்த பர்சனை வந்து என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வந்திருக்கலாம், பட் எனக்கு அந்த டைமில் சுச்சுவேஷன் சரியில்லை, ஸோ நான் வேறு வழி இல்லாமல் நான் தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டேன். பட் ஸோ அது அந்த பர்சன் தேர்ட் பார்ட்டினால தான் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன். அந்த பர்சனுக்கு இப்போ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு. அப்போ இந்த பர்சன் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய டைமில் இந்த இவங்ககிட்ட நான் பிஹேவ் பண்ணது சரியில்லை, ரொம்ப ராங்காக நான் பிஹேவ் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த டைமில் வேறு வழி இல்லை, ஸோ எனக்கு தேர்ட் பார்ட்டியை தான் சூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, ஸோ நான் அதை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அது அந்த பர்சனுக்கு ஹார்ட் பிரேக்காக மாறிட்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு அந்த ஒரு இப்போ என்ன சொல்கிறது ஹார்ட் பிரேக் வந்துட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லோன்லியாக ஃபீல் ஆகிட்டு. என் லைஃப்பில் நான் வந்து பண்ணது அது இப்போ அந்த பர்சனோட குற்ற உணர்ச்சி அந்த பர்சன் வந்து வாழி விடலன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி எங்கே போனாலும் லோன்லியாக ஃபீல் ஆகிட்டு. எந்த பர்சனுக்கு இப்போ என்ன தான் வந்து எமோஷ்னலாக பேலன்ஸான ஒரு கேரக்டராக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கிற கேரக்டராக இருக்கட்டும், லைஃப்பை ஸோ உங்களை மீட் பண்ண பிறகு இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் இந்த பர்சனோட மைண்ட் அந்த குற்றம், ஏன்னா இந்த பர்சன் இது வரைக்கும் இந்த மாதிரி யாரையுமே லைஃப்பில் ஏமாற்றிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த பர்சன் உங்களை பற்றி இது ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லை. அப்போ யூனிவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த பர்சன்கிட்ட உங்களை பற்றியான சயின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, உங்கள் நேம் அடிக்கடி பார்ப்பாங்க,
ஸோ ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் அடிக்கடி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் கூட தாட் வரக்கூடிய டைமில் அந்த பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹார்ட் பிரேக் வந்துட்டு. ஸோ அந்த மாதத்தில் ஒரு ஒரு பயங்கர துர்க்கத்தில் பயங்கர வழியில் ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகிட்டு உண்டு. இந்த பர்சன் எமோஷ்னலாக வந்து செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. ஓகே அப்போ எமோஷ்னலாக அந்த பர்சன் செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. அப்போ நாட்கள் போக போக இப்போ என்ன பண்ணுறது, இந்த பர்சனுக்கு வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து உங்களை ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு சிலருக்கு வந்து சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்தவங்களா இருக்கும், எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு. அப்போ இந்த பர்சன் உங்களை ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ஏன்னா திஸ் இஸ் ஒரு மேஜிக்கல், நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு திஸ் இஸ் ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப். ஓகே ஸோ இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் யூனிவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சில உங்களை பற்றின ஞாபகங்கள், உங்களை பற்றியான இப்போ என்ன சொல்ல சயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட நடந்துக்கிட்டது, ரூடாக பிஹேவ் பண்ணிக்கிட்டது இதெல்லாம் நினைக்கும் போது உங்கள் மேலே ஹெவியாக அவங்கள இப்போ மிஸ் பண்ணுறாங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம ஒரு ஏக்கம், இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஓகே ஆகாதா, ஸோ மறுபடியும் நாங்கள் 2 பேரும் செய்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வராதா. ஸோ நீங்கள் பண்ண மெசேஜாக இருக்கட்டும், உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து உங்களுக்கே தெரியாமல் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ 24/7 உங்களை பற்றி இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்டினரிஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த பர்சன் 24/7 உங்களோட தாட்லேயே ஜீவிச்சிட்ருக்காங்க, உங்கள் ஞாபகத்துலேயே வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலையில் எழும்புறது நைட்டு உறங்குற வரைக்கும் உங்கள் தாட்லேயே இந்த பர்சன் ஜீவிச்சிட்ருப்பாங்களே. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கிறவியாக மிஸ் பண்ணுறாங்க உங்களை. ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனும் உங்களோட சுச்சுவேஷனும் சேர்ந்து இந்த பர்சனுக்கு ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே இந்த பர்சனுக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த பர்சனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் எமோஷனல் அட்டாச் பண்ணி யாருக்கு கூட பிடிக்காது. பட் இந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. நான் எடுத்த முடிவு ராங்காகி போச்சுன்னு ஒரு தலைவலி வந்துட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் வந்து உங்கள் கூட ஒரு ஹாப்பி இப்போ என்ன சொல்லுது எமோஷ்னலாக அந்த பர்சன் செப்பரேஷன் ஆகிட்டு நான் ஸ்டார்டிங்னு சொன்னேன். ஏன்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகி போன பிறகு இந்த பர்சன் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு, பேர்டனாக ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெவியாக அவங்கள மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னலாக ஒரு செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. தனக்காக யாரும் இல்லை, ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை, தன்னோட சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, தன்னோட துர்க்கத்தை சொல்லி அன்றதுக்கு யாரும் இல்லை. மேபி இந்த பர்சனை சுற்றி நிறைய பேர் இருக்கலாம். பட் இந்த பர்சனுக்கு அவங்க யாரு மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லை, ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு ட்ரூவாக ஒரு ஃபீல் ஆகலை. பட் அது உங்ககிட்ட மட்டும் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் எமோஷனல் செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் 24/7 உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கப்பு ஃபுல்லாக அந்த ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஒரு கப்பு ஃபுல்லாக ஸ்நேகம் வந்து நிரம்பி வழியுது. ஸோ அதே மாதிரி இந்த பர்சனுக்கு ஹார்ட் ஃபுல்லாக வந்து நீங்கள் தான் இருக்கிறீங்க, உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் மேலே அந்தளவுக்கு ஒரு ஸ்நேகம். முன்னாடி இந்த பர்சனுக்கு இந்த அளவுக்கு உங்கள் மேலே ஒரு ஸ்நேகம் இருக்குமான்னு கேட்டால் தெரில. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் உங்கள் மேலே அவ்வளோ ஸ்நேகமாக இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணணும் அந்த பர்சனுமே நினைக்கிறாங்க. ஓகே ஸோ அப்போ இந்த பர்சன் உங்களை பார்க்குறாங்க. ஸோ உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்குது, ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கிறீங்க, நீங்கள் நல்லா போயிட்டுருக்கிறீங்களா, ஸோ நீங்கள் எந்த வேலை போயிட்டுருக்கிறீங்க அதெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்காக ஒர்க் பண்ணணும்னு முடிவு எடுத்துട്ടുണ്ട്. ஸோ அப்போ நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, உங்கள் மைண்டில் இப்போ என்ன இருக்குது, ஸோ எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது, ஸோ இதெல்லாம் அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக ஒர்க் பண்ணணும்னு முடிவாயிட்டு உண்டு. ஏன்னா அந்தளவுக்கு உங்களை ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிப்பல்னு ஒரு கார்டு வந்துட்டு. மேபி இந்த பர்சன் தேர்ட் பார்ட்டி வந்து கட்டி போட்டுட்டு உண்டீங்க, இந்த பர்சன் தேர்ட் பார்ட்டியோட கட்டை ஒடிச்சிட்டு உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா நமக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜ் இந்த ரிப்பல்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த பர்சன் முன்னாடி செல்ஃபிஷாக நீங்கள் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, எனக்கு தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிவிட்டு இந்த பர்சன் தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. தேர்ட் பார்ட்டியோட பாசத்தில் இந்த கட்டை ஒடிச்சிட்டு இந்த பர்சன் மறுபடியும் உங்ககிட்ட வருவாங்க.
ஏன்னா அந்த பர்சன் முடிவெடுத்துருண்டு, எஸ் எனக்கு இந்த பர்சன் என் லைஃப்பில் வேணும். ஸோ இந்த பர்சனுக்கு நான் பண்ணது ஒரு பயங்கர ஒரு சீட்டிங், இந்த பர்சன் என்னால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஸோ எனக்கு இந்த பர்சன் கண்டிப்பாக எனக்கு லைஃப்பில் வேணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் இல்லைங்க என் லைஃப் எப்போயுமே ஒரு ஒற்றைக்கு தான் இருக்கும். ஸோ இந்த பர்சன் இருக்கும்போது மட்டும் எனக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ எனக்கு இந்த பர்சன் வேணும். ஸோ இந்த பர்சனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணணும் முடிவு எடுத்துட்டு. ஸோ நமக்கு அப்போ பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்திருக்க கார்டு பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ அப்போ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருக்குமே வலி இருக்குது, 2 பேரும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்சன் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணது வந்து ராங் தான். பட் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க, ஓகே, பட் நீங்கள் அந்த கஷ்டத்தை ஓவர்டேக் பண்ணுங்கள், ஓகே, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நீங்களும் அந்த பர்சனை எமோஷனலி கனெக்டட், ஓகே, நீங்கள் வந்து 3Dல செப்பரேட் ஆகிட்டு ஃபைனலி நீங்கள் ரெண்டுமே கனெக்டட். அப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்களால் வந்து இந்த பர்சனை வந்து மூவ் ஆன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான், ஓகே, ஆனால் நீங்கள் வந்து செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணும்போது உங்களால் கண்டிப்பாக அந்த பர்சனோட எமோஷனல் அட்டாச்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் வெளியே வர முடியும், கொஞ்சம் டிட்டாச்மெண்ட்டில் வர முடியும், ஓகே. ஸோ அப்போ நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் பொறுமையோடு காத்துருங்க, அந்த பர்சன் உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் கிடைப்பாங்க. பட் கொஞ்சம் லேட் ஆகும். கஷ்டத்தை தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் திரட்டு, எவ்வளோ வலி திரட்டு, எவ்வளோ வேதனை திரட்டு, ஸோ எல்லாம் வலியும் வேதனையை தாண்டி நீங்கள் பொறுமையாக காத்துருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பர்சன் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ், ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோயிங் டவுன் ஒரு கார்டு வந்துட்டு. பட் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும். பட் பார்த்தீங்கன்னா இதில் நடக்கக்கூடிய ப்ரொசஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஏன்னா இதில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஏன்னா நமக்கு ஸ்லோயிங் டவுன் ஒரு கார்டு டைரெக்டாகவே வந்துட்டு, ஓகே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் வந்து ஒவ்வொரு நாளுமே நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் இந்த பர்சன் உங்களோட தாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. காலையில் எழும்புனா நைட்டு உறங்குற வரைக்கும். ஸோ உங்களோட தாட்டு, உங்களை பற்றின ஞாபகங்கள், ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் இருக்கிற நல்ல நல்ல மூமெண்ட் எல்லாம் திங்க் பண்ணி, அந்த நல்ல நல்ல மூமெண்ட்லேயே திங்க் பண்ணி அதே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன். காலையில் எழும்புறது நைட்டு உறங்குற வரைக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஸோ அந்த ஒரு திங்கிங்கில் இந்த பர்சன் ஜீவிச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க, ஓகே. ஸோ எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் இந்த பர்சனை சேசிங் பண்ணாதுங்க. ஏன்னா யூனிவர்ஸ் நமக்கு தந்திருக்க மெசேஜ் என்னென்னா, ஸ்லோ இன் டவுன், கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எவ்வளோ வலி இருக்கட்டும், எவ்வளோ வேதனை இருக்கட்டும், வலியை தாண்டி நீங்கள் பொறுமையாக காத்துருங்க. பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களே ஸ்நேகிங்க, உங்களுக்கு நீங்கள் வேல்யூ கொடுங்க, உங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க, செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா மற்றவங்க உங்களுக்கு வேல்யூ கொடுப்பாங்க. உங்களுக்கு நீங்களே வேல்யூ கொடுக்கலைங்க, மற்றவங்க உங்களுக்கு வேல்யூ தர மாட்டாங்க, ஓகே. ஸோ உங்களை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் மதிங்க. உங்களுக்கு ஒரு பவர் உண்டு, உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைங்க. ஸோ யாருக்காகவும் உங்கள் காலில் போய் விழாதுங்க, ஓகே. உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டில், உங்கள் செல்ஃப் பவரில், ஸோ இல்லை எவ்வளோ வலி இருக்கட்டும், எவ்வளோ வேதனை இருக்கட்டும், ஸோ நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைங்க, உங்கள் செல்ஃப் பவரை இல்லைங்க. ஸோ யாருக்காகவும் காலிக்கில் போய் விழுந்து கிடக்காதுங்க, ஓகே. அது யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். எவ்வளோ வலியாக இருந்தாலும் நின்று ஸ்ட்ராங்காக நில்லுங்கன்னு சொல்கிறாங்க, ஓகே. நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்று பழகுங்க. எப்போவுமே வந்து நீங்கள் இல்லைங்க நான் வாழ மாட்டேன், எனக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும், நீ இல்லைங்க நான் செத்து போயிடுவேன், ஸோ இந்த மாதிரி நீங்கள் போக தான் அவங்க உங்களை விட்டு ஓடுறது, ஓகே. ஸோ நீங்கள் உங்கள் செல்ஃப் பவர் இல்லைங்க, இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும். ஸோ செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்கள் வேல்யூ கொடுங்க, உங்களை நீங்கள் மதிங்க, அப்போ தான் அவங்களும் உங்களை மதிப்பாங்க, ஓகே. ஸோ 100% இந்த பர்சன் உங்களை ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்கும் ரெஸ்னேட் ஆகுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.